ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக, பிஜேபி அப்படிங்கிறது ஒன்று. ஏடிஎம்கே, தேமுதிக, பாமகங்கிறது ஒன்று. ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக, டிவிகே அதாவது தாவேக்காங்கிறது ஒன்று. ஏடிஎம்கே, தேமுதிக, விசிகாங்கிறது ஒன்று. ஏடிஎம்கே, தேமுதிக, விசிகா அண்ட் தேவிகா விஜய் ஒன்று. அண்ட் லாஸ்ட்டாக 6th வந்து ஏடிஎம்கே, நாம் தமிழர், தேமுதிக. 7வது ஆப்ஷன் ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக, பிஜேபி அண்ட் நாம் தமிழ். இந்த காம்பினேஷனில் நாங்கள் சொன்ன 3, 6, 7 வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி. இதில் ஹை வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது விஜய் அண்ட் ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக வரும்போது அவங்களோட ஓட் ஷேர் வந்து 52லேருந்து 56% ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ப்ளஸ் அவங்களோட சீட் ஷேரிங் வந்து 160லேருந்து 170 வரைக்கும். விஜய் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாரா 26 பொறுத்த வரைக்கும்? அவர் தனியாக நின்றாருன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்சியோட கூட்டணி சேரும்போது அதிமுக வீட்டு திமுக வீட்டு அவர் தான் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2 பவர் சென்டர்ஸ். இவங்களால பயனடைஞ்சவங்க அதிக பேர். நீங்கள் வந்து இங்கே சிஎம் வேட்பாளர் யார் வேணாலும் இருக்கும், முதலமைச்சர் வேட்பாளர்கள் முக ஸ்டாலின் இருக்கலாம், எடப்பாடியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள தான் மக்கள் வந்து அவங்க தான் கலைஞர், அவங்க தான் எம்ஜிஆர். அவங்க இப்போதைக்கு சொல்லக்கூடிய தகவல், மேலே இருந்து வரக்கூடிய தகவல் வந்து 100, 124 அப்படின்ற மாதிரி ஏதோ இப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அதாவது அதிமுக 160 சீட்டுக்கு கீழே நின்றாங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு குறையும். தாவேக்கான்னு ஒன்று வருது, அது என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க வந்து சேஃபஸ்ட் கேம் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தாவேக்கா உள்ளே கொண்டு வர முடியுமா? முடியாது. ஓகே ஃபைன். அப்போது மீதி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சரி. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு இன்டாக்டாக ஒரு அலையன்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க இன்னும் அந்த அலையன்ஸை தேடிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்க தான் பிரதான எதிர்க்கட்சி. நாம் தமிழர், தாவேக்கா, பிஜேபி அப்படின்னு ஒரு 5 முனை போட்டி வந்து இருக்குது. இது 5 முனை போட்டியாக தான் இருக்குமா ஃபஸ்ட்டு? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் அப்படின்றது இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த வாரத்தில் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததிலிருந்து அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாக போகுதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் தற்போது களத்தில் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது 2026 பொறுத்த வரைக்கும் தாவேக்கா, தமிழக வெற்றி கழகம், விஜய் என்ன ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்றதும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. ஸோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக அந்த கூட்டணி வருது அப்படின்னா அது களத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரதிபலிக்கும், அது யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக போகும் அப்படின்ற பற்றியெல்லாம் பேசுறதுக்காக டேட்டா ஓரியன்டாக கடந்த 10 வருடமாக அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராஜேஷ் அண்ட் செந்தில் ராஜா நம்மளோட வந்து இணைந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பேசலாம். சார் வணக்கம். 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 நான் இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி தான் ஒரு 10 வருடமாக நீங்கள் களத்திலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் க்ளோஸாக 2027 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில கேண்டிடேட்டுக்கும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு இன்டாக்டாக ஒரு அலையன்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க இன்னும் அந்த அலையன்ஸை தேடிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்க தான் பிரதான எதிர்க்கட்சி. நாம் தமிழர், தாவேக்கா, பிஜேபி அப்படின்னு ஒரு 5 முனை போட்டி வந்து இருக்குது. இது 5 முனை போட்டியாக தான் இருக்குமா ஃபஸ்ட்டு? இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்திலே வந்து இது வந்து 4 முனை போட்டியாக மாறிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம சமீபத்தில் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி 2வது இடத்துக்கு போட்டி நிலவிட்டுருக்குன்றது ஒரு கருத்தாக சொல்லியிருந்தார். இன்றைக்கி வந்து அந்த கருத்து வந்து இன்றைக்கி வந்து டைல்யூட் ஆகிடுச்சு. திமுகவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக தன்னோட கூட்டணியோடு சந்திக்க போகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறம் வரும் காலகட்டத்தில் அதிமுக கூட்டணிக்குள்ளே பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே யாரெல்லாம் வரப்போகிறாங்கிறத பொறுத்து தான் அடுத்த களமை வந்து அமைய போகுது தான். இதுதான் முதல் கட்ட தகவல். இப்போ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ்குள்ளே போய் தான் அந்த தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்றத நீங்கள் கணிக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் எப்படி சார் 2026 களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, 2026ங்கிற களம் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இவர் சொன்ன மாதிரி 4 முனையில் இருக்குது. அதை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுங்கிறது தான் பார்ப்பாங்க. 3 முனையாக்க பார்க்குவாங்க, இல்லை 2 முனை. பட் எங்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பான முறையில் 3 முனை ஆகிடும். 3 முனை ஆகிடும். 3 வந்து கண்டிப்பான முறையில் வரும். எப்படின்னு சொல்லுங்கள். 3ங்கிறது டெஃபினெட்லி டிஎம்கே பேஸ்ட் அலையன்ஸு, ஏடிஎம்கே பேஸ்ட் அலையன்ஸு. அந்த ஏடிஎம்கே பேஸ்ட் அலையன்ஸில்
தாவேக்கா வருதா இல்லை பிஜேபி வருதாங்கிறது தான். பிஜேபி இன்றைக்கி பேசியிருக்காங்க கண்டிப்பான முறையில், அதோட ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ அதாவது விஜய்ங்கிற ஒருத்தர் தனிப்பட்ட முறையிலையும், அந்த பக்கம் டிஎம்கே கூட்டணியும், இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணி. ஸோ இந்த 3 நோக்கி போகும். 4ஆவதாங்கிறது வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே பிஜேபி தலைமையில் இன்னொன்று 4 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஹை ப்ராபபிலிட்டின்னு சொல்ல மாட்டோம், பட் அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது 4 களங்கிறது இதுதான். ஆனால் போக 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 அதை 3 களமாக ஆக்கினால் ஓரளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். 4 ஆகும்போது அது வந்து கிளியர் கட் டிஎம்கே பேஸ்டு ஓட் ஸ்விங் நோக்கி தான் போகும். ஸோ அதனால் 4 உறுதி, 3 நோக்கி வருவாங்கங்கிறது எங்களோட அசம்ஷன். இப்போ 24 எலெக்ஷனுக்கு அப்புறமாவே டிஎம்கே சைட்லேருந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்னென்னா 200+ அப்படின்றது தான். நாங்கள் வந்து டிஎம்கே தொடர்ந்து கன்யூஸாக 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததே இல்லை அப்படின்ற நரேட்டிவ் உடச்சி நாங்கள் வந்து அதை மீட்டு கொண்டு வருவோம். 200+ இப்போலேருந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அவருடைய திமுகவோட பொதுக்கூட்டத்திலேருந்து எல்லாத்துலேயும் சிஎம் பேசுகிறாரு. இதை வந்து உடச்சி திமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதிமுக என்ன பண்ணணும் சார்? இப்போ இருக்க அலையன்ஸே போதுமா, இல்லை அவங்க இன்னும் அலையன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணுமா? அப்படி அந்த அலையன்ஸில் யார் யாரெல்லாம் அவங்க இழுக்கணும், அதை ஏதாச்சும் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் எங்களோட அனலைசிஸ் வந்து ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் மொத்தம் 7 காம்பினேஷன் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதாவது 7 காம்பினேஷனுங்கிறது 7 விதமான கூட்டணிகள் அவங்க வைக்கலாங்கிறது தான். ஸோ அந்த 7 விதமான கூட்டணியில் 3 வந்து டெஃபினட் வின்னர் கேப்பபிலிட்டி. அதாவது அவங்களால கண்டிப்பான முறையில், அதில் 2 வந்து டெஃபினட் ஆட்சி அமைக்க முடியும். 3வது வந்து ஒரு இழுபறியில் கண்டிப்பான டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு 3வது இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்னென்ன இது? அதாவது ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் 7 ஆப்ஷன்ஸுங்கிறது நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக, பிஜேபி அப்படிங்கிறது ஒன்று. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏடிஎம்கே, தேமுதிக, பாமகங்கிறது ஒன்று. ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக, டிவிகே அதாவது தாவேக்காங்கிறது ஒன்று. ஏடிஎம்கே, தேமுதிக, விசிகாங்கிறது ஒன்று. ஏடிஎம்கே, தேமுதிக, விசிகா அண்ட் தேவேக்கா விஜயோடது. அண்ட் லாஸ்ட்டாக 6th வந்து ஏடிஎம்கே, நாம் தமிழர், தேமுதிக. 7வது ஆப்ஷன் ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக, பிஜேபி அண்ட் நாம் தமிழர். இந்த காம்பினேஷனில் நாங்கள் சொன்ன 3, 6, 7 வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி. இதில் ஹை வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது விஜய் எப்போ ஏடிஎம்கே நோக்கி வர்றார். அப்போ அந்த அலைன்ஸ் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன கட்சி சார் வரும்? நீங்கள் சொன்ன தாவேக்கா உள்ள வருது அப்படின்றப்ப அடிஷ்னலாக இன்னும் யார் யார் வருது? அதான் நாங்கள் சொல்லியிருக்கிறது வந்து ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக அண்ட் விஜய் வித்தவுட் பிஜேபி. விதவுட் பிஜேபி. ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி கூட்டணியில் விஜய் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப கம்மி. பிகாஸ் அவர் வந்து டிஎம்கே அண்ட் பிஜேபியை தான் அவரோட பிரதான எதிரியாக அவர் பார்க்குறாரு. ஸோ அவரோட கொள்கைகளாகட்டும் எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது அவர் ஒரு விஜய் வந்து பிஜேபி இருக்க ஒரு இடத்துல கூட்டணியாக வருவாருங்கிறது சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பட் அதனால தான் நாங்கள் போட்டிருக்க கூட்டணி வந்து ஏடிஎம்கே, பிஜேபிங்கிறது ஒன்று, ஏடிஎம்கே, தாவேக்காங்கிறது ஒன்று. இந்த 2 காம்பினேஷன் தான். இப்போ இதில் வந்து தாவேக்கா இல்லாத பிஜேபி ஒரு அலைன்ஸ் சொன்னீங்க இல்லையா? கிட்டத்தட்ட 90 to 120 சீட்ஸ். ஆமாம். ஃபர்ஸ்ட் இந்த தாவேக்கா அவங்க அலைன்ஸ்குள்ளே வராங்க அப்படின்றப்ப, ஏடிஎம்கேவோட கை கோக்குறாங்க அப்படின்றப்ப எவ்வளோ சீட்டு சார் அவங்க வாங்குவாங்க? அவங்களோட காம்பினேஷன் விஜய் அண்ட் ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக வரும்போது அவங்களோட ஓட் ஷேர் வந்து 52% 56% ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எங்களோட சிமுலேஷன் படி அதிகம். ப்ளஸ் அவங்களோட சீட் ஷேரிங் வந்து 160 170 வரைக்கும். அதாவது டெஃபினட் அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ இதில் விஜய் இல்லாத பிஜேபியோட ஒரு அலைன்ஸ் சொன்னீங்க இல்லையா? அது என்னென்ன கட்சிகள் இருக்குது? அதுலேயுமே அகைன் ஏடிஎம்கே, தேமுதிக, பாமக, பிஜேபி அண்ட் நாம் தமிழர். அதாவது நாம் தமிழர் இல்லாமல் ஒரு பிஜேபி சொல்லியிருக்கோம், நாம் தமிழரோட சேர்த்து ஒரு பிஜேபி சொல்கிறோம். நாம் தமிழர் அல்லாத பிஜேபிங்கிறது வந்து அகெயின் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் வின்னிங் மூமெண்ட் வராது. 80 to 90 வருவாங்க. பட் நாம் தமிழர் அதில் சேரும்போது அதற்கான சந்தர்ப்பங்கள், ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 7 to 8% ஓட்டு வர்றதுனால அவங்களோட சீட்டிங் கேப்பபிலிட்டி வந்து 105 to 120 வர்றதுக்கான அதிகம் சான்ஸ். ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எப்போ விஜய் உள்ளே வர்றாரோ அப்போ வந்து டெஃபினட் வின்னிங் மூமெண்ட்டை நோக்கி விஜய் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாரா 26 பொறுத்த வரைக்கும்? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக இருந்தாருன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு சேரும்போது அவருக்கு அந்த வின்னிங் மூமெண்ட் வந்து அதிகமாக கொடுக்க முடியும். நீங்கள் 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2006 கம்பேர் பண்ணலாம். விஜயகாந்த் அன்றைக்கி வந்து தனியாக இருந்து 8% ஓட்டு செக்யூர் பண்ணார். அது வந்து அன்றைக்கி இருந்து ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவோட ஓட் பேங்க்கில் டேமேஜ் பண்ணுச்சு. சரிங்களா?
அதே விஜயகாந்த் வந்து 2011 ஆட்சிக்குள்ளே வர கூட்டணிக்குள்ளே வர அதிமுகவோட அலைன்ஸ் வராரு. அன்னைக்கும் வந்து ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு டேமேஜ் பண்ணிச்சு. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கிற முகமாக அதிமுகக்குள்ளே வந்தாருன்னா அது வந்து அது ஒரு பெரிய வின்னிங் மூமெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா 2 கட்சிக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். மக்கள் விரும்புகிற கூட்டணியாக இருக்கும். வாக்கு சதவீதம் சாதாரணமாக இன்றைக்கி வந்து 70% 72% இருக்கிறது, 68% இருக்கும் சாதாரணம். இன்றைக்கி வந்து ஒரு 75% வரைக்கும் வாக்குப்பதிவே இன்க்ரீஸ் ஆகும். அந்த வாக்குப்பதிவு அதிகமாக ஆகிறது அதிமுக தாவேகா கூட்டணிக்கு ஒரு அதிகப்படியான வித்தியாசங்களோடு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். திமுக எதிர்கட்சியாக இல்லாமல் போகிறதுக்குமே வாய்ப்பு அதிகம். இப்போ பாஜகவோட அதிமுக அலையன்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்றது எந்த வகையில் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்குறீங்க, இல்லை மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது இப்போ டீலிமிட்டேஷன்லேருந்து மும்மொழி கொள்கையிலேருந்து தேசிய கல்விக் கொள்கையில் வரைக்கும் இப்போ திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கூட களத்தில் பாஜக அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி என்ன கட்சி இது, அவங்க வந்து என்ன வாக்கு வங்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இன்னும் எழக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. மீண்டும் நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி போகுது அப்படின்னா இப்போ அசம்பிளியிலே பேசுகிறாரு சிஎம் வந்து இன்னும் அவங்களோட பாஸ் வந்து டெல்லி பாஸ் தான், இன்னும் வந்து அவங்க டெல்லியில் சொல்கிறது தான் ஜெயிப்பாங்க, பாஜகவோட கள்ளக்கூட்டியில் இன்னும் அதிமுக இருக்குது அப்படின்ற அந்த நரேட்டிவ் களத்தில் போகிறப்ப அதிமுகவுக்கும் பாஜக அந்த கூட்டணிக்கு நெகட்டிவ் போக தானே வாய்ப்புகள் இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் 2 பேருமே பாஸ் டெல்லியில் இருக்கவங்க தான். அது வந்து யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அந்த தொண்டர்களுக்கு. முதல் விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து டிடிவி ஓபிஎஸ் சசிகலாமே ஒன்றுபட்ட பாஜக தான் இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க வெளியே தனித்தனியாக இருந்தாலும் எல்லாமே பாஜக என்ன சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல இருக்குல்ல. ஒன்றுபட்ட அதிமுக கிடையாது. ஒன்றுபட்ட பாஜகவாக அவங்க அதிமுக சேரும்போது இந்த விலகி இருக்க வாக்குகள் எல்லாமே ஒன்று சேரும்போது வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகும். அதேமாதிரி கொங்கு மண்டலத்திலையும் சென்னையில் வந்து போன வாட்டி மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து அதிமுக சந்திச்சாங்க. 21 வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திச்சாங்க. திமுக அரசாங்கம் அமைச்சு உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்ததுக்கப்புறம் திமுக மேலே இருக்கிற அந்த எதிர்ப்பு வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிறைய முறை தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க வந்து இவங்க தலைமை இல்லை, ஒற்றுமையாக இல்லைன்னு சொல்லிட்டு 3 தேர்தல் பெரிய தேர்தலில் 3 தேர்தல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இனிமேல் மக்கள் மீண்டும் தண்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதேபோல் அதிமுக மதத்தில் மிகப்பெரிய எழுச்சி வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பிஜேபி கூட்டணி அமைய போகுதுன்றது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ஒற்றுமையாக இல்லாட்டி நம்மளுக்கு வாய்ப்பே இல்லைன்றது அவங்க உணர்ந்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர் கட்சி உணர்ந்திருக்காங்க, பொதுச் செயலாளர் உணர்ந்திருக்காரான்ற கேள்வி வருது. அது உணர்ந்ததுனால தான் அவருக்கு தெரியாமல் இருக்காது. திருமதி சசிகலாவும் திரு டிடிவி தினகரும் திரு ஓபிஎஸ் அவர்களும் பாஜகவின் ஒரு மறுமுகமாக இருக்காங்க. அவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்கன்றது அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஏதோ ஒரு கணக்கு, ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டோட தான் அவர் போய் பாஜகவோட சந்திச்சிருப்பார். ஒன்றுபட்ட அதிமுகன்றது வரும். ஆனால் அந்த விலகி போனவங்க இரட்டை சின்னத்துக்குள்ள வர இல்லை, தவறான சொல்லாடல் அது. ஒன்றுபட்ட அதிமுகன்றதோட ஒற்றுமையாக இருப்பாங்க. அது ஒன்றுபட்ட அதிமுக கிடையாது. ஏன்னா டிடிவி தனி கட்சி கொண்டு போயிட்டாரு. சசிகலா கட்சியை விட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. அவங்க கிளைம் பண்ணுறாங்க நான் தான் பொதுச் செயலாளர். அது அவங்கள வந்து எடப்பாடி எந்த காலத்திலும் உள்ளே சேர்த்துக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி என்ன சொல்லுதோ நான் அது செய்கிறேன். எனக்கு வந்து அமித்ஷா தான் சொல்லுது. இப்போ அண்ணாமலையோட அமித்ஷா மேலே மோடி மேலே அதிக விசுவாசமாக இருக்குது ஓபிஎஸ். ஸோ அவரை வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து அதிமுகக்குள்ளே வந்து எடப்பாடி பண்ண மாட்டார். ஸோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வழிவகை இருக்கும். ஆனால் அவங்களை கைவிடப்பட மாட்டார்கள். பாஜகவில் அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அதே போல் அதிமுகவோட அந்த ஒருங்கிணைந்த வாக்கு வங்கின்றது இந்த வாட்டி சிந்தாமல் சிதறாமல் அதிமுக இரட்டை இலைக்கு உள்ளதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ சிஎம் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் இந்தியா அலையன்ஸ்குள்ள போகிறாங்க அப்படின்னா சிஎம் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முன்னாடி. கண்டிப்பாக அவர் தான் இருப்பார். ஏன்னா அது அதிமுக ஜீனில் இருக்குது. அவங்க வந்து என்றைக்குமே செகண்ட் பார்ட்னராக போய் கட்சி ஆரம்பித்தது இது வரைக்கும் அவங்க வந்து செகண்ட் பார்ட்னராக யார்கிட்டையும் எந்த காலகட்டத்திலையும் போனது கிடையாது. ஈவன் அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து காங்கிரஸுக்கு வந்து 30 சீட்டு கூட கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து மிக குறைவான எண்ணிக்கையில் கூட இருந்திருக்கு. அவங்க பார்லிமெண்ட்டில் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் தமிழக சட்டமன்ற பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் தான் ஆடுவாங்க. அதே போல் அதிமுகவோட கேடர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எங்கேயுமே வெளியே போகல. நீங்கள் பார்த்தீங்க பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிளவுகள் எங்கேயுமே ஏற்படலை. ஒரு முன்னாள் அமைச்சர்களோ ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி அதிருப்திகள் களத்தில் இருக்க தானே செய்யுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிருப்திகள் வந்து தேர்தல் வரைக்கும் இருக்கும். தேர்தல் களத்துக்குள்ளே போனால் அவங்களுக்கு எந்த அதிருப்தியுமே இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் 24 எலெக்ஷன் எடுத்துக்கோங்க.
பெரிய அளவில் கேண்டிடேட் அவங்க போடல, அவங்க எலெக்ஷனில் வந்து முழுமனதாக இறங்கி வேலை பார்க்கல அப்படின்னாலும் கூட தேனியில் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் அவங்க கம்மியாக வாங்குறாங்க, ராமநாதபுரத்தில் கம்மியாக வாங்குறாங்க அப்படின்றப்ப ஈவன் கோவையில் எஸ்பி வேலுமணி ஸ்ட்ராங்கான ஏரியாவில் ஒரு நல்ல கேண்டிடேட் தான் சிங்கே ராமச்சந்திரன் தோற்று போகிறாரு அப்படின்றப்ப இது எல்லாம் எதை காட்டுது? ஏதோ ஒரு அதிருப்திகள் கட்சிக்குள்ளே இருக்குது, அதனால தான் அது வந்து வாக்கா வந்து மாறலை அப்படின்றத நம்ம களத்தில் வந்து புரிஞ்சு. இந்த தேர்தலை பொறுத்த 2020 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரர்களுக்கு வந்து அதிருப்தி வேட்பாளர்கள் மேலே இல்லை, கட்சி மேலே இல்லை. அதன் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த தேர்தல் மேலே அதிருப்தி இருந்தது. அதனால அவர் முழுமையான கவனம் செலுத்தாமல் கரெக்டாக வந்து ஒரு கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பை வந்து அவர் வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வராமல் முறையான கேண்டிடேட்டை போடாமல் இதில் என்ஜாய் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஸோ அவங்கள யாருமே களத்தில் இறக்காமல் அவங்க எல்லாத்தையும் என்னென்னா தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. 2026 தேர்தலுக்காக ஒரு வலிமையான வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணுன்றதுக்காக அவங்கள தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அன்னைக்கு நின்றவங்க எல்லாமே அரசியல் ஆர்வமாக வந்த இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அரசியல் அனுபவம் மிக்கவர்களோ ஒரு பொருளாதார சமூக பின்புலம் உள்ளவர்களோ அங்கே நிற்கல. கட்சியும் பொருளாதார ரீதியாக அன்றைக்கி சப்போர்ட் பண்ணலாம். அப்படின்னாலும் விக்கிரவாண்டியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, ஈரோடு கிழக்கில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. அதாவது இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய டிஎம்கே அண்டு இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க வந்து அந்த மாதிரி வந்து எடுப்பதே ஓபிஎஸ் தானே. ஓபிஎஸ் அதான் சொல்கிறேன், அவங்க தான் பேசுவாங்க இந்த விஷயம். அரசியல் வந்து வெற்றி தோல்வி வந்து சகஜம்தான். ஆனால் வந்து இப்போ இந்த வந்து இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, நம்ம ஈரோடில் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த 2023 அந்த தேர்தலை பார்த்தோம், எந்த மாதிரி நடைபெற்றதுன்னு பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அதிகார விஷயம் பண விநியோகமும் அதிக அளவில் நடக்கும்போது அங்கே போய் நம்மளோட விரயம் ஏன், நம்மளோட சக்தி ஏன் விரயம் பண்ணணும்? அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வருவோம். இல்லாட்டி திரும்ப இந்த மாதிரி ஒரு பண்ணுவீங்க. அப்போ வந்து அது கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற அந்த சக்தியை வந்து டைலூட் பண்ணாது. இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை குறைச்சி மதிப்பிடலை. ஆமாம், கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவர் கட்சி வந்து நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை அந்த சொல்லாடலுக்கு பதிலாக அதிமுக தொண்டர்களை வந்து நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடலை. அதிமுக தொண்டர்கள் பலம் எப்படின்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஒரு குக்கிராமத்துக்கு போங்க, அங்கே வந்து ஒரு 3 வண்ண வேட்டி உடுத்தின ஒருத்தர் இருப்பார், 2 வண்ண வேட்டி உடுத்தின இருப்பார். அதாவது அதிமுக வேட்டி உடுத்தினர், திமுக வேட்டி. அவர் தான் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2 பவர் சென்டர்ஸ். சரிங்களா? இவர் அந்த ஊரில் வந்து 10 பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருப்பார், 10 பேருக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பார், மாடு வாங்கி கொடுத்துருப்பார், மாட்டு கொட்டகை வாங்கி கொடுத்துருப்பார். அதுமாதிரி திமுக சார்ந்த சில நலத்திட்ட உதவிகள் அங்கே பண்ணியிருப்பாங்க. இவங்களால் பயனடைஞ்சவங்க அதிக பேர். நீங்கள் வந்து இங்கே சிஎம் வேட்பாளர் யார் வேணாலும் இருக்கும், முதலமைச்சர் வேட்பாளர்கள் முக ஸ்டாலின் இருக்கலாம், எடப்பாடியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% ஓட்டை நிர்ணயிக்கிறவங்க யாருன்னா, உண்மையாகவே 10% ஓட்டை நிர்ணயிக்க யாருன்னா அங்கே இருக்கிற அந்த லோக்கல் லீடர்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கோயில் திருவிழா நடக்கும், அதிமுக சார்பாக ஒரு திருவிழா நடக்கும், ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும், ஒரு அன்னதானம் நடக்கும். திமுக சார்பாக ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும், ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும். இது வந்து அந்த ஊரில் வந்து செட் செஞ்சுருக்க விஷயம். நீங்கள் புதுசாக 1000 கட்சிகள் உருவாகலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 80% ஓட்டை பிரிக்கிறதா இல்லை, அந்த 20% ஓட்டை வந்து இவங்க 2 பேர் தான் பிரித்து வச்சுருப்பாங்க. இவங்களால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் லீடர் தான் அங்கே இருக்கிற கருணாநிதி, திரு எம்ஜிஆர் அவர்கள். அவங்கள தான் மக்கள் வந்து அவங்க தான் கலைஞர், அவங்க தான் எம்ஜிஆர். அவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கல் லீடர்ஸ் இவங்க. ஏன்னா உடனடியாக வரம் கொடுக்க போகிறவங்க அவங்க தான். எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து வருவாய்த்துறையில் பிரச்சனை இருக்குன்னா அவங்க வந்து திரு முக ஸ்டாலின் அவர்களே, திரு எடப்பாடி அவர்களே நேரடியாக அணுக முடியுது. அங்கே இருக்கிற ஆக்சஸ் உள்ள பவர் உள்ள லீடர் யாரோ அவங்கள தான் அணுகுவாங்க. அந்த 2 செட்டப்புமே திமுக அதிமுக தவிர எந்த கட்சிக்குமே கிடையாது. இப்போ 2021 தேர்தலை பொறுத்த வரைக்குமே சார், இப்போ வரைக்குமே கூட எல்லாரும் பேசுகிறது கோவை அந்த கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி. ஆனால் நீங்கள் அதுவே சவுத்து போங்க, அமமுக கட்சி உருவானதுக்கு அப்புறமா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஓபிஎஸும் தனியாக நிற்கிறாரு. பட் வந்து நீங்கள் இப்போ நடக்கூடிய அரசியல் சம்பவங்களை வச்சு பார்க்குறப்ப எல்லாமே ஒன்றுக்கு வந்துருவாங்க அப்படின்னாலும் கூட அது பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை அது வந்து மறுபடியும் ஒரு பழைய அதிமுக மாதிரி அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா சவுத்தில்? இல்லை, கொங்கை பொறுத்த மட்டும் இப்போ அகைன் பிஜேபி கூட ஒருவேளை இவங்க நிற்கிறாங்க, கம்பைண்டாக அலையன்ஸாக இருக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்கன்னா, ஏடிஎம்கேயும் ஸ்ட்ராங்கு, பிஜேபியும் ஸ்ட்ராங்கு. ஓகே, இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி போகும்போது கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே கூட்டணி தான் அதிகபட்சமான ஓட்டுகள் வர முடியும். இப்போது டிஎம்கே ஆகட்டும், அங்கே செந்தில் பாலாஜி அவர் இருக்கிறதுனால அந்த சைடுமே ஒரு டஃப் ஃபைட்டு இருக்கக்கூடியது தான். பட் ஆனால் இந்த 3 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்க ஏரியா, அதாவது பிஜேபியும் ஸ்ட்ராங்கு, ஏடிஎம்கேயும் ஸ்ட்ராங்கு, டிஎம்கேயும் ஸ்ட்ராங்கு. அப்படிங்கும்போது கூட்டணியாக இவங்க 2 பேரும் சேரும்போது அவங்களோட பலம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ நாங்கள் சொன்ன மாதிரி
தாவேக்கா விஜய் வந்து எப்படி இந்த 2 பேரையும் வீக் பண்ண போகிறாருங்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம, ஏன்னா நம்மளால் அதை இன்னும் அசம்ஷனுக்குள்ளே வர முடியல, ஏன்னா அவர் இன்னும் களத்துக்குள்ளேயே வரல. ஆனால் அந்த ஃபேக்டர் வந்து இந்த 2 பேரோட காம்பினேஷனை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகள் அவர் செய்வார். கோவை மண்டலம் கமல் சார் தனியாக நிற்கும் போது அவருக்கு நியர்லி 1 lakh ப்ளஸ் ஓட்டு வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அங்கே ஒரு 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 ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற பர்சனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறாங்கங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அந்த கண்டினியூட்டி கண்டிப்பான முறையில் விஜயை நோக்கியும் வரும். தட் மீன்ஸ் அவர் தனியாக நின்னாலும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இவங்களோட வாக்கு சதவீதம் கண்டிப்பான முறையில், அதாவது பிஜேபி ஏடிஎம்கேவோட சேர்ந்து வரக்கூடிய வாக்கு சதவீதம் அவங்க சைட்லேருந்து குறையும். அதே மாதிரி டேர்ன் அவுட் அன்னைக்கு வந்து அந்த எலெக்ஷன் டேர்ன் அவுட் வந்து நியர்லி 70 to 75% ஆர் 75 to 80% ஆகக்கூடிய நிலைமைக்கு விஜயோட கேம்பெயின் ஆகட்டும், அந்த ஃபிலிமி கேம்பெயின் ஆகட்டும், அது நடக்கும்போது அந்த டேர்ன் அவுட் வந்து அதிகப்படியாக ஆகும்போது நம்ம போடுற எல்லா கணக்குமே சில நேரங்களில் ப்ரெடிக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்ட்ராங் ஆஸ் ஆஃப் நவ் ஏடிஎம்கே பிஜேபி உள்ளே நுழையும் போது அவங்க ஸ்ட்ராங், டிஎம்கே செகண்ட் ஸ்ட்ராங், தாவேக்கா என்ன அவங்க 2 பேருக்குரிய எஃபெக்ட் ஆக போகுதுங்கிறது அவரோட காலத்தில் அவர் எப்படி இறங்க. விஜய் அப்படின்னு ஒரு பிரதான சக்தி இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதியிலையும் யார் அங்கே பெரியாள் அப்படின்றத அவங்க வந்து ஒரு மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு நபராக மாற்ற வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குன்னு. விஜய்க்கு இருக்குது அது. ஆனால் அதை இவ்வளோ குயிக்கான நேரத்தில் அவர் ஒரு தலைவர்களை அவரால் கண்டுபிடிக்க முடியாது கட்சிக்குள்ளே. அவர் போதும். இப்போ எம்ஜிஆர் வந்து 72ல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல சார். ஆனால் அது வந்து ரியாலிட்டியில் பாசிபிள் இல்லையா? அவரால் ஒரு தொகுதி இடைத்தேர்தலில், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிச்சு, கோவை தெற்கில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிச்சு, அது விஜயால முடியாது. ஸோ விஜய் ஃபேக்டரை நம்மளால் அசம்ஷனே பண்ண முடியாது. அவங்க எப்படி களத்துக்குள்ளே வர்றாங்க, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அமையுங்கிறத சொல்கிறேன். நம்ம அவங்கள அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணல. இல்லை, நீங்கள் விஜயும் எம்ஜிஆரையும் வந்து எந்த காலத்திலையும் வந்து ஒரே தட்டில் வச்சு பார்க்கவே கூடாது. எம்ஜிஆர் வந்து அதுக்கு முன்னாடி 20 ஆண்டு காலம் வந்து அரசியல் கரண்ட்டில் இருக்கார். 2067 திமுக ஆட்சிக்கு வந்தது முக்கியமான காரணம் 1967 1967 வந்து திமுக வந்து முக்கியமாக ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே குண்டடிப்பட்டு எம்ஜிஆரோட புகைப்படங்கள் போஸ்டர்களாக்கப்பட்டு எல்லா வீதிகளும் வந்ததான் காரணம். சரிங்களா? அதே போல் எம்ஜிஆர் கூட பயணித்தவர்கள் எல்லாருமே, ஈவன் அது விஜயகாந்த் கூட அது அப்ளிகபிள் ஆகலாம், ஆனால் விஜய்க்கு ஆகாது. எம்ஜிஆர் வந்து அவரோட தொண்டர்கள் எல்லாமே திமுக தொண்டர்களாக இருந்தாங்க. அவங்க அப்படியே வரும்போது அவங்களுக்கு அரசியல் களம் தெரிஞ்சிருந்தது, பூத்து நடந்தது, தேர்தல் நடந்தது, வாக்கை வந்து எப்படி சேகரிக்கணும்னு தெரிஞ்சது. ஸோ பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்கள் தான் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எம்ஜிஆர் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. விஜய்க்கும் என்ன வித்தியாசம்னா, விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம், சொல்லப்போனால் 98 இருந்தே அவர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய ரசிகர் மன்றங்களை வந்து முழுமையான அரசியல் இயக்கமாக மாற்ற ஆரம்பித்தார். அனைத்து வகையான அணிகளும், மகளிர் அணி ஆரம்பித்து அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி வரைக்கும், அதை தொழிற்சங்கம் வரைக்கும் அனைத்துமே வந்து ரசிகர் மன்றத்தில் உருவாக்கப்பட்டார். ஸோ அவங்களுக்கு அப்போ ராமோசந்தன் ஒரு பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் வந்து முழுமையான அரசியல் களம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு விழாவை வந்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் பூத் கமிட்டி அமைக்கலை, அணிகளை அறிவிக்கலை, இன்னும் வந்து மாவட்டத்தையே முழுமையாக போட முடியல. மாவட்ட செயலாளர் ஒரு சில இடங்களில் போட முடியல, பட் அணிகள் அப்படின்றது அவங்க அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அது இன்னும் இன்றைக்கி வந்து அணிகள் வந்து பகுதி வரைக்கும் வரணும், ஒன்றியம் வரைக்கும் வரணும், நகரம் வரைக்கும் வரணும், பேரூர் வரைக்கும் வரணும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா 90,000 வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க ஊராட்சிகளில் மட்டும். ஸோ 40,000க்கு மேற்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகள் இருக்குது. ஸோ நீங்கள் 1,00,000 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பிரதிநிதிகளே இருக்காங்க. இது திமுகவில் வந்து அங்கே போட்டி நடந்துகிட்ருக்கு. எனக்கு கிளை பொறுப்பு கொடுங்க, பூத் கமிட்டி பொறுப்பு கொடுங்க. ஆனால் நீங்கள் இப்போ தேடிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அங்கே வந்து ஏற்கனவே களத்தை சந்தித்த கள வீரர்கள், போர் வீரர்கள் களத்தை நோக்கி எதிர்நோக்கி தயாராக இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ தான் தேர்ந்தெடுக்கும் ப்ராசஸ்லேயே இருக்கீங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து பின்னடைவு தான் அது. சார், லாஸ்ட் எலெக்ஷன் 21 பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்து 20 சீட்டு கொடுத்தாங்க, 4 தான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ 26ல் இப்போவே அண்ணாமலை பேசுகிறது, நாங்கள் வந்து ஆரம்பத்தில் அவர் பேசுகிறது, நான் வந்து ஒரு 4 சீட்டுக்காகலாம் கட்சியை வளர்க்கல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி கொண்டு வருவோம், ஒரு பாஜக மாநில தலைவராக நான் அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ மீண்டும் வந்து அவங்க இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அதிமுக வேணும் அப்படின்னு அந்த நிலைமைக்கு அவங்க உள்ளுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்க. இந்த எலெக்ஷன் பிஜேபிக்கு எவ்வளோ முக்கியமான எலெக்ஷன், ஏடிஎம்கேவோட அலைன்ஸ்க்கு போனதுனால?
பிஜேபி எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். அவங்க ஒரு கிங் மேக்கராக தான் பண்ணுவாங்க. அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க நிற்கிறனாலையோ இவங்க நிற்கிறனாலையோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் வின்னிங் காம்பினேஷன் ஃபிக்ஸ்டு. அவங்க அதை மாற்றவே மாட்டாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் உண்மையிலே ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு சரியான கூட்டணி அமைச்சால்தான் இவங்க அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்குரிய ஒரு ஃபேக்டராகவே இருக்க முடியும். அதாவது இல்லைன்னா அவங்க ஒன் சைடட் கேம் நடந்துடும். ஒன் சைடட் கேம்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டா அதில் என்ன சுவாரஸ்யம் இல்லை. ஸோ அப்போ அதை நோக்கி போகும்போது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி உருவாகும் போது அவங்க வந்து டிஎம்கேயை அதை எப்படி வீழ்த்தலாங்கிறத நோக்கி தான் போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்ம பழைய லாஸ்ட் இயரில் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஃபேக்டர்லாம் 2 ஃபேக்டர் இது ஏடிஎம்கே டிஎம்கே. பட் இப்போ தாவேக்கான்னு ஒன்று வருது, அதை என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க வந்து சேஃபஸ்ட் கேம் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தாவேக்கா உள்ளே கொண்டு வர முடியுமா? முடியாது. ஓகே ஃபைன். அப்போது மீதி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேருவோம். அப்போ அந்த ஒரு கூட்டணி அமையும். அப்படி பிஜேபி உருவாக்கும் போது தான் அவங்க ஒரு கிங் மேக்கராக உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ பிஜேபி இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய கிங் மேக்கர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க யூஸிங் ஏடிஎம்கே. இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பல அரசியல் தேர்தல் களத்தில் தனித்து தான் போட்டியிடுறாங்க. எங்களுக்கு கூட்டணியே வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம அப்படியெல்லாம் என்டிகேவை ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிட்டோமா? 2019, 21, 24லையுமே நம்ம ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டோமா? ஆனால் இப்போ நம்ம டிவிகே மட்டும் ஏன் அந்த ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிறோம்? அவங்க வருவாங்க, அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சியோட ஸ்பாய்லராக இருப்பாங்க, அவங்க விஜயோட ஆட்டத்தை பொறுத்து தான் வந்து இது முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம எந்த முடிவுக்கு வரோம்? அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்கை பொறுத்த வரைக்கும் அது திமுகவுக்கு அதிமுகவுக்கு விழாத வாக்கு தான். ஆனால் விஜய்க்கு விழப்போகிற வாக்கு திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சிகளிலிருந்தும் பெறப்பெறக்கூடிய வாக்குகள். ஸோ அதனால தான் வித்தியாசம். என்னென்னா எப்படி இருந்தாலும் அந்த வாக்குகள் வந்து இந்த 2 கட்சிக்கு விழாது. ஒன்று சுயேட்சைக்கு போடுவாங்க, இல்லை நோட்டோக்கு போடுவாங்க, இல்லாட்டி புதுசாக யாராச்சும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது விஜயகாந்த் இருக்கலாம், மூப்பனாராக இருக்கலாம், யாரெல்லாம் இப்போ புதுசாக வைகோவாக இருக்கலாம், யாருக்கெல்லாம் களத்துக்கு வராங்களோ அந்த 6லேருந்து 10%, 9% வரைக்கும் வாக்குகள் இந்த வாக்குகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கு நான் வந்து வாக்கு இது திமுக ஸ்விங் ஓட்டர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் யாருக்கு 2 கட்சி வேணாம்பா, 2 கட்சி வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் 96ல் வைகோ ஆரம்பித்து 99ல் மூப்பனார், அதுக்கப்புறம் வந்த விஜயகாந்த், அதுக்கப்புறம் வந்த கமல், எல்லாரை நோக்கி இந்த வாக்கு போய்கிட்டே இருக்கும். அவங்க இப்போ இன்றைக்கி வந்து போன தேர்தலில் வந்து 4% வாக்கு வரைக்கும் வாங்கின கமல் இப்போ நீங்கள் வந்து தனியாக நிற்கிறாருன்னா அவர் அந்த வாக்கு வாங்க மாட்டார். இப்போ நிற்கிறாருன்னா என்ன காரணம்? ஃபஸ்ட்டு ஒரு 4% வந்துச்சு, அது ஏன் இப்போ வரல? ஏன்னா அவர் டிஎம்கேவோட மவுத் பீஸ் ஆகிட்டார். மக்கள் நீதி மையமாக இல்லாமல் ஒரு பக்கமாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. மையமாக இருந்தாருன்னா அந்த 4% ஓட்டை வந்து தக்க வச்சிருப்பார் அவர். சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது அப்போ 4 சீட்டு வந்து 8 சீட் ஆகணும் அல்லது 12 ஆகணும் 16 ஆகணும் அப்படின்றது தான் பிஜேபியோட அல்டிமேட் எய்ம். அதனால தான் வந்து அவங்க கிங் மேக்கராக வந்து ஏடிஎம்கே வேணும் அப்படின்னு அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. களம் முன்னாடி அப்படி இருக்கா? பிஜேபிக்கு வந்து ஒரு 12, 18 எம்எல்ஏக்கள் வரக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு களம் இருக்கா? கண்டிப்பாக 12 அந்த மாதிரி வருமாங்கிறது தெரியாது. அது அந்த காம்பினேஷன் அலையன்ஸ் காம்பினேஷன் நடந்தால் நடக்கும். பட் தனிப்பட்ட முறையில் அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க 4 to 5ங்கிறது தான் எங்களோட ப்ரெடிக்ஷன். அவங்க தனியாக இன்றைக்கி பாமகவோடு சேர்ந்து அவங்க ஒரு அலையன்ஸ் கரண்ட் எக்ஸிஸ்டிங் அலையன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்த ரிப்போர்ட்டில் அவங்க வந்து 4 to 5 சீட்டு தான் வாங்க முடியுங்கிறது தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அவங்க அலையன்ஸ் வைக்கும்போது அவங்களோட டெஃபினெட்லி அவங்களோட சீட்டு வந்து 12ங்கிறது டெஃபினட்டாக வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம். அவங்க அதை நோக்கி தான் போவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ கரண்ட்டாக தேவைங்கிறது ஒரு கிங் மேக்கர் ப்ளஸ் டிஎம்கே இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ அதுதான் அண்ணாமலை ஃபேக்டர். அவர் நினைக்கிறது ஒன்று, டெல்லி நினைக்கிறது ஒன்று. அதாவது அண்ணாமலை கணக்கு வேற, அமித்ஷா கணக்கு வேற. இந்த 2 கணக்கையும் ஒரு ஸ்டாண்டில் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அது அவங்க அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செஞ்சே வச்சுருவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தலைமை என்ன முடிவு எடுக்குது, தலைமை பர்ஸ்பெக்டிவ், ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃப்ரெண்ட், மேலேருந்து இன்னும் ஒரு 100 அடி மேலேருந்து பார்க்குறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த கிங் மேக்கரோட ஆல் பாசிபிள் அலையன்ஸை டு டிஃபீட் டிஎம்கே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி தான் அவங்க போவாங்க. இதுக்குள்ளே அமமுக வரலாம், மற்ற பிஜேபியோட சார்ந்த மற்றவங்க எல்லாருமே வரலாம். ஆனால் எங்களோட கணிப்புப்படி தவேக்கா வராது. ஏன்னா நம்ம முடிவு பண்ணிடலாம் அந்த அமித்ஷாவோட சந்திப்புக்கு அப்புறம். ஆமாம், அது முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை இதுவுமே ஒரு ஹைப்போதட்டிக்கலாக சொல்கிறேன், பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகலைனால் ஒருவேளை அதுதான் 90% நடக்கும். பட் ஒருவேளை ஆகாத பட்சத்தில் ஏடிஎம்கே வந்து தாவேக்கா அந்த காம்பினேஷனை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க.
ஸோ அப்போது அங்கே சீட் ஷேர் எப்படி நடக்குங்கிறது தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பான முறையில் 4 முனை போட்டியாக போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கம்மி. அட்லீஸ்ட் 3 ஆக்குவாங்க. ஸோ இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னா பழைய என்டிஏக்குள்ளே இப்போ மறுபடியும் அதிமுக போகிறாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ சீட்ஸ் பிரிச்சுக்குவாங்க? இப்போதைக்கு சொல்லக்கூடிய தகவல், மேலே இருந்து வரக்கூடிய தகவல் வந்து 100, 124 அப்படின்ற மாதிரி ஏதோ இப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இது கரெக்டான அசஸ்மெண்ட்டாக இருக்கும்? 2 தரப்புக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதாவது அதிமுக 160 சீட்டுக்கு கீழே நின்றாங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு குறையும். 160 சீட்டுக்கு கீழே அவங்க நிற்கக்கூடாது. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் இது. ஆனால் வந்து இப்போ ஒரு 35% டு 65-65 போகலாம், இல்லாட்டி 60-40 போகலாம். இந்த மாதிரி தான் அவங்களோட, ஏன்னா அவங்க 18% ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணது ஆக்சுவலாக வந்து பிஜேபிக்கு இங்கே வந்து 8-9% மேலே நாடாளுமன்ற தேர்தலில் 8-9% மேலே வாக்கு வங்கி கிடையாது. இப்போ 24 24 தான் சொல்கிறேன். 18ன்றார் அண்ணாமலை. ஏசி சண்முகம், நீங்கள் அப்புறம் இவங்க சௌமியாவை சேர்த்துக்குவீங்க. சௌமியா சேர்த்துக்குவீங்க. அப்போ 5% வாக்கு இருக்குது. நான் மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்ற பற்றி 5.6% வாக்குகளை வந்து பாமக தனியாக வாங்கியிருக்காங்க. சரிங்களா? 18% 8 தான் அவங்களுக்கு. அப்போ இப்போ ஜான் பாண்டியனோட அவரோட வாக்கு வங்கி என்ன, ஓபிஎஸோட வாக்கு வங்கி என்ன, திரு டிடிவி தினகரனோட வாக்கு வங்கி என்ன, ஏசி சண்முகம், ஐஜேகே திரு பாரிவேந்தர் அவர்களோட வாக்கு வங்கி என்ன, இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா பிஜேபி வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அவங்க செட் பண்ணுற மாதிரி வந்து மிகப்பெரிய பூதமெல்லாம் வளர்ந்து இருக்காங்க, அவ்வளோதான். 4லேருந்து 5 அந்த வந்து வெற்றி வாய்ப்புக்கான வளர்ச்சி கிடையாது. அது அவங்க கட்சி வளர்ந்துருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்குது, 11 வருஷமாக ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வளர்ச்சிகள் இருக்குது. அது எப்போவுமே ஒரு ஆளுங்கட்சிக்கான ஒரு புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வருவாங்களே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் அமையலை. இது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க ஏடிஎம்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா 18% வந்து பிஜேபியால் தனியாக நிற்க முடியும்னா அவங்க கண்டிப்பாக எந்த கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அந்த 18 எப்படி 25 ஆகணும் தான் பார்ப்பாங்க ஒழிய இன்னொரு கூட்டணி முதுகில் போய் ஏறணும்னு பார்க்கவே மாட்டாங்க. அதுவும் எடப்பாடியார் மாதிரி மிக தேர்ந்த ஒரு அரசியல்வாதி. இவங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 90 சீட்டு போன 2021 கேட்டாங்க, 20க்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. அமித்ஷா அப்செட்டில் தான் போனார். ஆமாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே 21 சீட்டு வந்து 2001 திமுகவில் பிஜேபி வாங்குறாங்க, அப்போவும் 4 சீட் தான் ஜெயிச்சாங்க. இப்போ அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு நிற்கிறாங்க, அப்போவும் அதே 4 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அவங்க கெப்பாசிட்டி அவ்வளோதான். 26ல் ஒரு வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னா அவங்களுக்கான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அதிகமாயிட்டாங்க. அன்னைக்கு வந்து பிஜேபியில் வந்து தெரிஞ்ச முகம் மிக மிக குறைவு. அன்றைக்கி ஜெயித்த 4 பேருமே முரளிதரனாக இருக்கட்டும், ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், கேஎன் லட்சுமணனாக இருக்கட்டும், இன்னொருத்தர் ஜெயிச்சார். ஸோ இந்த 4 பேருமே வெளியே அந்த அளவுக்கு ஹெச் ராஜா வரைக்கும் ஓரளவுக்கு தெரியலாம், மற்றபடி வேறு யாருமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெரிந்த முகங்கள் அதிகம். மாற்றுக் கட்சியிலேருந்து உள்ளே போனவங்க அதுக்காக இன்றைக்கி வந்து தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கும், அண்ணாமலையாக இருக்கட்டும், கருணாகராஜன், அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் உருவாகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்டார் வேல்யூ நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், ஸோ இவங்கள மாதிரி வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அங்கே இருக்காங்க. அதனால் அவங்க ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ இந்த என்டிஏ அலையன்ஸ் உருவாகுது, முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒருவேளை மாறுது, இப்போ செங்கோட்டைன்னு ஒரு கேம் ஆடுறாரு டெல்லியில், பட் அது என்ன கேம் அப்படின்றது நம்மளுக்கு புரியலை. பட் அது எண்ட் ஆஃப் த டே அது அந்த எலெக்ஷன் இருக்கிற சமயத்தில் முதல்வர் வேட்பாளர் மாற்றப்படுறாரு, அல்லது கட்சியிலேயே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இல்லை, வேற ஒருவர் கொண்டு வரப்படுகிறார் அப்படின்றப்ப அது களத்தில் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக எதிரொலிக்கும். இப்போ நம்ம பண்ணுற எல்லா ப்ரெடிக்ஷனுமே அதில் அப்போது மாறும். ஒருவேளை எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் இல்லை, செங்கோட்டையன் உள்ள வர்றாரு, அந்த மாதிரிலாம் ஒரு ஹைப்போதட்டிக்கலாக நம்ம இன்றைக்கி நினச்சாலும், பட் அப்படி ஒன்று நடந்துச்சுனால் நம்ம கணிப்புகள் பல வகையில் மாறும். அது அவங்க என்ன கொண்டு வர்றாங்கங்கிறது தெரில, பட் ஆனால் ஒரு கேம் நடந்துகிட்ருக்கு. அந்த கேமோட இம்பேக்ட்டு அது யாரை என்னான்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அது தெரிய வரும். இப்போ அதுக்கு எந்த ஒரு இதுவுமே நம்மளால் சொல்ல முடியல. இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விக்கு மறு கேள்வி உங்களை கேட்குறேன். 3% வாக்கு வாங்கின டிடிவி தினகரன் ஒரு பிளவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பலாப்பழ சின்னத்தில் வந்து ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்கின ஓபிஎஸ் ஒரு பிளவுன்றீங்க. களத்தையே சந்திக்காத சசிகலா ஒரு பிளவுன்றீங்க. ஆனால் 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு, 63 எம்எல்ஏ, ஒரு இன்றைக்கி சிட்டிங்கில் இருக்க 4 மேல்சபை எம்பி, இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 82 மாவட்ட செயலாளர்கள், இத்தனை பேருமே வழிநடத்திட்டு போகிற எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒருத்தர் நிற்கிறாருன்னா
அது அதிமுக எடப்பாடி பின்னாடி நிற்கிற அதிமுக இருக்குமா, எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஒருத்தர் எலெக்ஷனுக்காக மட்டும் ஒரு பொதுச் செயலர் ஒரு வேட்பாளர் நிற்கிறதா அது உண்மையான அதிமுக இருக்குமா? எடப்பாடி எப்படி எது நடந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்னால் நிற்கிறதா உண்மையான அதிமுக இருக்க வாய்ப்பு இருக்குது. 100 அடிக்கிறோமா, 99 அவுட் ஆகிறோமா, 98 அவுட் ஆகிறோமான்றது தான் சார் முக்கியம். ஐ மீன் 100 அடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். பட் இன்கேஸ் அந்த 1 கம்மியாகுது, 2 கம்மியாகுது அப்படின்னாலும் அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தானே. அந்த ஒரு ரன்னு 2 ரன்னுக்காக தான் நாங்கள் வந்து எடப்பாடி வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தார். எங்களோட ப்ரெடிக்ஷன் படி 90 சீட்டு 100 சீட்டு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கினாலே அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிடும். 100 சீட் வந்து ஏடிஎம்கே இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்தா, அதாவது இவங்க மட்டும் 100 சீட் கொடுத்தா. நான் சொல்ல வர்றது என்னென்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 90லேருந்து 100 சீட்டு வாங்கினாலே, திமுக அறுதி பெருமா திமுக வந்து 135 சீட்டு வாங்கிடுச்சு, 134 வாங்கிடுச்சு, இவங்க 100 தான் வாங்குறாங்க. வாங்கினாலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இங்கே அமையும். நீங்கள் மகாராஷ்டிராவெலாம் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முன் உதாரணங்கள் நிறைய இருக்குது. அங்கே இருக்கவங்களும் அந்த அளவுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கவங்களும் அந்த அளவுக்கு வந்து இன்டாக்டாக இருக்கவங்க கிடையாது. சரிங்களா? வின்னிங் ஃபார்முலா மாற்ற மாட்டாருன்னு செந்தில் சார் சொல்கிறாரு. எந்தது வின்னிங் ஃபார்முலாவை திமுக மாற்ற மாட்டாங்க, அவங்க அலைன்ஸ் அப்படியே பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் இருக்குது. பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர், அவர் சொல்கிறது ஆஃப்டர் எலெக்ஷன். ஓகே, அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்றீங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், பிஜேபி ஏடிஎம்கே அந்த அலைன்ஸ் உருவாகுது, நீங்கள் சொல்கிற அலைன்ஸ் உருவாகுது அப்படின்னா எத்தனை சீட் ஜெயிப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக. ஓகே, இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பான முறையில் அவங்க 80 to 90 சீட்ஸ் வித் 40 to 43 ஓட் ஷேர் பர்சன்டேஜாக ஓட் ஷேரோட வாங்குவாங்க. எங்களோட 2 பேரோட கருத்தும் அதே தான். நாங்கள் ஒன்றா தான் அதை வந்து சிமுலேஷனில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி இருக்க சினாரியோப்படி விஜய் தனியாக நிற்கிற பட்சத்தில் பாமக, பிஜேபி, அதிமுக அலைன்ஸ் இருக்க பட்சத்தில் இன்றைக்கி நிலைமைக்கு வந்து 90 சீட் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நெருங்க திமுக செய்யக்கூடிய தவறுகள், அதிமுக செய்யக்கூடிய சரியான விஷயங்கள், இந்த வெற்றி வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திமுக எச்சரிக்கையுடனும் இருக்கணும், அதிமுக கொஞ்சம் சுறுசுறுப்புடனும் இருக்கணும். ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இந்த ஒரு பேட்டியில் நீங்கள் குறிப்பிட்ட விஷயம் விஜய் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரு, அது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நீங்கள் கணிச்சிருந்தீங்க. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றதையும் நம்ம பேசலாம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.